ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஆடி 18. சிறப்புக்குரிய இந்த ஆடி 18 எப்படி கொண்டாடணும், இதற்கான சிறப்புகள் என்ன, இன்னைக்கு என்னெல்லாம் துவங்கலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஆடி 18 அப்படிங்கிற இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாள். ஒரு கிராமத்திலயா இருந்தாலும் சரி, பெருநகரங்கள்ல இருந்தாலும் சரி, மறக்காம ஆடி மாசத்துல எல்லாரும் கொண்டாடுற ஒரு நாள் எது அப்படின்னு கேட்டா, ஆடி 18. இந்த ஆடி 18 அப்படிங்கிறது எதற்கு விசேஷமானது அப்படின்னு ஒரு கதைய ஆரம்பிச்சோம்னா நிறையவே சொல்லலாம். ஏற்கனவே தொடர்ந்து பல வருஷங்களா அத நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பொதுவாக இது காவேரிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு தான் நமக்கு ஆரம்பிச்ச வரலாறுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காவேரி அன்னைக்கு நாம நன்றி தெரிவித்து, எங்களை வளமாக்க வரக்கூடிய அந்த அன்னையை வரவேற்று, அவள கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு உன்னதமான நாள். அது மட்டுமல்ல, இது ஒரு பெருக்கான நாள் அப்படின்னு சொல்றதுனால, மங்களகரமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள்ல நாம துவங்கலாம். இந்த ஆடி 18 இந்த ஆண்டு நமக்கு என்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நமக்கு இந்த ஆடி 18 இந்த ஆண்டு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால 3ஆம் தேதி வரக்கூடிய ஆடி 18 அன்னைக்கு நாம எப்படி இத கொண்டாடுறது? எப்போதும் போல வழக்கமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தான். ஆனா புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த சில விஷயங்கள தொடங்குறதுக்கு இந்த நாள் நல்ல நாள்னு சொல்றாங்க. என்னெல்லாம் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நெறைய பேருக்கு இருக்கு. முதல்ல அத நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். எது வேண்டுமானாலும் தொடங்கலாம். எது வளர்ச்சியடைய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, அது அத்தனையும் ஒரு நல்ல நாளா பார்த்து தான் தொடங்குவோம். அதற்கு ஒரு முகூர்த்த நாள் பார்ப்போம். அந்த முகூர்த்த நாள் நம்முடைய ராசிக்கு, நம்ம கணவன் மனைவி ராசிக்கு நல்லா இருக்கா? இதெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்த ஆரம்பிப்போம். ஆனா ஆடி 18 அப்படி இல்ல. எனக்கு ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, நான் என்னைக்கு பொறந்தேன்னு தெரியாது, எனக்கு ஜாதகமே கிடையாது, எனக்கு நல்ல நாளே யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் புலம்புறவங்க நெறைய பேர் உண்டு. அவங்க யாருமே கவலையே படாம, எந்த நல்ல நாளும் பார்க்காம, ஒரு நாள்ல எல்லா நல்லதையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, அது ஆடி 18 தான். நான் எல்லாமே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டேன். இப்ப சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து தெளிவா கேட்பீங்க, நான் கடை ஆரம்பிக்கலாமா? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமா? அனைத்தும் எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வளம் தரக்கூடியதோ, நலம் தரக்கூடியதோ, அது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் துவங்கிக் கொள்ளலாம். உங்களுடைய புதிய தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் இந்த நாள்ல நாம துவங்கிக்கலாம். இந்த நாள் அம்பிகையை நாம நினைச்சு வழிபடக்கூடிய ஒரு நாள். அதாவது காவேரி அன்னையை அம்பிகையாக. ஏன்னா, அவள் தான் நமக்கு கடவுளாக இருந்து ஒரு காலத்துல அனைத்து மக்களும் நம்பி இருக்கக்கூடிய விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தவள் அந்த காவேரி மாதா தான். அதனால காவேரி தங்களை வந்து அடைகின்ற இந்த காலத்துல அவளை கொண்டாடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நாள். இதுல கிராமங்கள்ல முளைக்கொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முளைப்பாரி வளர்த்து அத காவேரிக்கு கொண்டு போய் செலுத்தி நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள பெரியவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் ஆடி 18ல. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஆடி 18 எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் தாலி பெருக்கி போட மறந்துட்டோம். தாலி பெருக்கி போட ஒரு நல்ல நாளே அமையல. மாப்பிள்ளைக்கு லீவு கிடைக்கல. அப்பா அங்க போயிட்டாங்க, இங்க போயிட்டாங்க. எப்ப பண்றது அப்படின்னு தெரியாம யோசிக்கிறவங்களும் ஆடி 18ல தாராளமா தாலி பெருக்கி போடலாம். இந்த மாச கணக்கா, அந்த மாச கணக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த நாள்ல தாலி பெருக்கி போட்டுக்கலாம். அதே மாரி கயறு மாத்திக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த நாள்ல தாராளமா கயறு மாத்திக்கலாம். ஆடி 18 என்ன கிழமையில வந்தாலும் அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். கயறு மாத்தலன்னா கூட சரடு மட்டும் கழுத்துல கட்டிட்டு தாலிய அப்படியே கழட்டி வச்சு, அத படைச்சுட்டு பெரியவங்க கையால எடுத்து மாட்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கமும் நம்மகிட்ட இருக்கு இந்த நாள்ல. எதனால அப்படின்னா, இது பெருக்கான நாள். இது எப்பயுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள். அதனால இந்த நாள்ல நாம இந்த ஒரு வழிபாட்ட செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு பெரியவங்க நமக்கு செஞ்சு காட்டுனாங்க. இன்னைக்கும் காவேரி கரையில குடும்பத்துல இருக்கிற எல்லா பெண்கள், தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே போயி
மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வச்சு காவிரியை வழிபாடு பண்ணிட்டு தங்களுடைய பழைய தாலியை புது கயிறில் மாற்றினாலும் மாற்றுவாங்க, இல்லைன்னா அப்படியே கழட்டி வச்சு எல்லாருமா சேர்ந்து வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெரியவங்க கையால் அதை வாங்கி மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர வழக்கம்ங்கிறது இருக்குது. இன்றைக்கி எங்களால் அப்படிலாம் போக முடியாதுமா, வீட்டில் தான் நாங்கள் செஞ்சாகணும், நாங்கள் தனி ஒரு ஆளாக தான் இருக்கிறோம், நாங்களே மாற்றிக்கலாமா அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். யாரெல்லாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு வேற சில பேர் கேட்பீங்க. கர்ப்பமாக இருக்கிறோம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. 3 மாசத்துக்கு மேல சில குடும்பங்கள்ல தாலிக்கயிறு மாத்திக்கிற வழக்கம் இல்ல. அப்படி கர்ப்பமா இருக்கிறீங்க அப்படின்னா செஞ்சுக்க வேண்டாம். அடுத்த வருஷமா நீங்க அத மாத்திக்கலாம். அதே மாதிரி மாதவிடாய் ஆயிருச்சுன்னா கூட சில பேர் மாத்திக்க கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. மாதவிடாய் கணக்கல்ல. பூஜை அறைக்கு போ முடியலன்னா வெளியில இருந்து கூட நீங்க இந்த கயிறு மாத்திக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப நாள் என்னங்கிறத சொன்னேன். ஆனா வழிபடுவதற்கான நேரம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஆண்டு தாலிக்கயிறு மாத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு நேரம் தான் அமைஞ்சிருக்கு. அந்த நேரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சில பேர் சென்ற வருஷ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, மாலையில மாத்திக்கலாமா? சாயங்காலம் மாத்திக்கலாமா? அப்படின்னு. பொதுவாக தாலிக்கயிறு மாத்திக்கிறதும், ஒரு நல்லது தொடங்குறதும், இந்த காலை பொழுதுல செய்றது அப்படிங்கிறது தான் விசேஷமானது. அதனால தான் நான் காலையில நேரம் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இந்த நேரத்த முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிச்சுக்கோங்க. நேரம் என்னங்கிறத இப்ப பார்த்துருவோமா? 3/8/2026 திங்கட்கிழமை காலை 9 மணி 15 நிமிஷத்திலிருந்து 10 மணி 20 நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு. எதை தொடங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வழிபாட்டுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. தாலிக்கயிறு மாத்திக்கிறதுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர் மதியம் இலை போட்டு படைக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னா 12:30லிருந்து 1:30 வரைக்கும் நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். என்னெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும்? பொதுவா எப்படி நாம ஒரு வழிபாடு செய்கின்ற போது பழங்கள்லாம் வாங்கி வைப்போமோ, அதே மாதிரி வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆடி 18க்கு விசேஷமா வைக்க வேண்டியது நாவல் பழம், காப்பரிசி. நாவல் பழம் எல்லா ஊர்லேயும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க, கிடைக்காதவங்க விட்டுடுங்க. வாழைப்பழமே வச்சுக்கோங்க போதுமானது. காப்பரிசி பண்ணி வைப்பாங்க. அரிசியில வெல்லம் கலந்து, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் எள்ளு, ஒவ்வொரு ஊர் வழக்கத்துக்கு தகுந்த மாரி அது மாறும். உங்களுக்கு எது வழக்கமோ அது மாரி ஒரு காப்பரிசி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுக்கோங்க. அதில கொஞ்சமா மஞ்சள் போட்டு, கொஞ்சம் மலர்கள் போட்டு அத நீங்க வச்சுக்கோங்க. இல்ல பம்பு செட் இருக்கு, கிணறு இருக்கு, மோட்டர் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு பூவு, பொட்டு அதெல்லாம் வச்சுட்டு, அதுதான் நமக்கு காவேரி. நம்ம காவேரிய எங்க போய் தேடுறது? நம்ம வீட்டு கிணறு தான் நமக்கு காவேரி. அதனால அத காவேரி மாதாவாக நினைச்சு நாம வழிபாடு பண்ணலாம். புதுசா எதையும் தொடங்குறவங்க இது எல்லாத்தையும் நீங்க இந்த நேரத்திலேயே செஞ்சிரலாம். இந்த நேரத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல இந்த வழிபாடுகள செஞ்சுட்டு, நம்ம வீட்ல என்னைக்கும் மகிழ்ச்சி பெருகி இருக்கணும் அப்படின்னு நாம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கணவர் பக்கத்துல இருக்கிறாருன்னா, அவர் கையால கயிறு மாத்திக்கோங்க. அவர் வெளியூர்ல இருக்கிறார் அப்படின்னா, நீங்களே கயிறு மாத்திக்கிட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த ஆடி 18 அன்னைக்கு எல்லா விஷயமும் பெருகும் அப்படிங்கிறதுனால, புதுசா ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நெறைய பேருக்கு ஒரு பழக்கமாயி போச்சு. இத வாங்குங்க, அத வாங்குங்க, இத வாங்குனா அப்படி பெருகும், அத வாங்குனா இப்படி பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லியே நெறைய நாள வாங்குறதுக்கான நாளாவே நம்ம மாத்தி வச்சுட்ட மாதிரி, இந்த நாளையும் அப்படி தயவு பண்ணி மாத்திராதீங்க. ஆடி 18 அன்னைக்கு எப்போதும் நான் சொல்ற மாதிரி, மஞ்சளும், உப்பும் வாங்கி வீட்ல வைங்க. அதுவே போதுமானது. தங்கம் வாங்கணுமா? வெள்ளி வாங்கணுமா? புடவ வாங்கணுமா? அல்லது பொருட்கள் வாங்கணுமா? இப்படி ஏதாவது ஒண்ணு வாங்கணுமா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாள்ல கிடையாது. மஞ்சளும், உப்பும் எப்பயுமே ஒரு குடும்பத்தில மகாலட்சுமியினுடைய வாசத்தை நிலைச்சிருக்க செய்யக்கூடியது. நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளும் கூட அது. அதனால விலை ரொம்ப குறைவு. தினந்தோறும் நாம பயன்படுத்துற ஒரு பொருள, இந்த மாரி நல்ல நாட்கள்ல வாங்கி நம்ம வீட்ல வச்சுக்கும்போது, அது இன்னும் நமக்கு நல்ல மகிழ்ச்சியும், செல்வ நலனையும் பெற்றுத்தரும். அதனால ஆடி 18க்கு என்ன வாங்கணும், ஏது வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். காலையிலேயே போய் உப்பு, மஞ்சள் வாங்கிட்டு வந்து இந்த சாமி கும்பிட்ற நேரத்தில சாமிட்ட வச்சு அதையே நீங்க வழிபாடு பண்ணிட்டு, நம்ம வீட்ல எப்போதும் எல்லாம் செழிப்பா இருக்கணும், எல்லாம் பொங்கணும், எல்லாம் தங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியா இந்த நாள கொண்டாடுங்க. ஆடி 18 வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு, இந்த பதிவு தெளிவான ஒரு புரிதல தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இத உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆடி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.